பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்கிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நல்ல நண்பன். சவுலின் குமாரனாகிய யோனத்தானையும் தாவீதையும் நல்ல நண்பர்களுக்கு உதாரணமாக நாம் கூறுவதுண்டு. உண்மைதான். அதே வேளையில் யோனத்தான் தன் தகப்பனுக்கு நல்ல பொறுப்புள்ள மகனாகவும் இருந்தான். தாவீதை கொல்வதற்கு சவுல் குமாரனோடும் மற்ற ஊழியக்காரரோடும் ஆலோசனை பண்ணினான். 1 சாமுவேல் 19:5 படி யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடு நலமாய் பேசி தன் தகப்பன் பாவம் செய்யாதபடி காத்து கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்று எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்களை திருத்தவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் பெற்றோர் விரோத நிமித்தமாகவே, வெறுப்பு நிமித்தமாகவே குடும்பங்களில், சபைகளில் பிரச்சனைகளை பெரிதாக்கும் போது பிள்ளைகள் ஞானத்தோடு விவரமாய் பேசி அவர்கள் கோபத்தை மாற்றுவதாக இருந்தால் அநேக குடும்பங்களில், சபைகளில் ஐக்கியம், ஒற்றுமை குலையாதிருக்கும் அல்லவா? ஒருமுறை தாவீதுக்காக யோனத்தான் தன் தகப்பனிடத்தில் பரிந்து பேசுவதை 1 சாமுவேல் 20:29 வாசிக்கிறோம். அப்போது சவுல் கோபமுடுவனாக யோனத்தானை தாறுமாறாக திட்டுவதை 30 பார்க்கலாம். மிகவும் கேவலமாக ஒரு வாலிப மகனை கொச்சையாக பேசுவதையும் நாம் அங்கு வாசிக்கிறோம். 34 தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து யோனத்தானுக்கு மனநோயாயிருந்தது என்று வாசிக்கிறோம். தகப்பன் தன் நண்பன் தாவீதை திட்டிய போது வருத்தப்பட்ட யோனத்தான் அவன் தன்னை திட்டிய போது வருந்தவில்லை. அவ்வளவு கீழ்த்தரமான தகப்பன் திட்டியதை யோனத்தான் பொருட்படுத்தவில்லை. அது அவனுக்கு மனநோவாய் இருக்கவில்லை என்று அறியும்போது அவன் தன் தகப்பன் மீது எவ்வளவு பாசமும் மரியாதையும் வைத்திருந்தான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. தன் தகப்பனானது தவறுகளை அறிந்திருந்தும் அவரை விட்டு விலகாமல் கடைசி வரை தன் தகப்பனுக்கு தோள் கொடுத்து தோழன் போன்று போரில் வீரமரணம் அடைவதையும் யோனத்தான் வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஒரு சிறந்த மகனுக்கு அடையாளமாக யோனத்தான் இருப்பதை இன்றைய இளைஞர்கள் அறிந்து இந்த நாளிலே அவர்களும் நல்ல தீர்மானங்களை எடுத்து பெற்றோர்களை நாம் சந்தோஷப்படுத்துவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.